ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகும்போது அந்த காற்றலையோடு உள்ளே போய் என்ன ஆகுனாக்கா அந்த குடலை தான் பாதிக்கும். ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய குடலை பாதிக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதுதான் மெலிஞ்சு போகிறது. என்னென்ன தெரியல, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிட மாட்டேங்கிறானாக்கா அங்கே வயிறு அங்கே வந்து குன்மத்தில் வந்து அடி வாங்கியிருக்கும், அதோட பவர் பாயிண்ட் அடி வாங்கியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி அந்த வசம்போடைய புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது அது என்னாகும், ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன் கன்சர்ன் பர்சன் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, இந்த பர்சன் நல்லா இருக்கணும் க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் விட்டிங்கன்னா அந்த பால் நேராக போய் அவங்கள அந்த அந்த கன்சர்ன் பர்சன் ஃபோட்டோ வியூலாம் தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் ஆளை தெரியும், போய் பிரெயினில் போய் அட்டாச் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரெயினுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். அதேமாதிரி பச்சி சாஸ்திரத்தில் பச்சி சாபமும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஏன் என்னத்துக்கு காரணமாக சண்டை வருது, ஏன் அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை வருது, எதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, எதுக்காக இந்த கருத்து வேறுபாடு வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லை. பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு பேசினா எவ்வளோ நேரம் பேச முடியும், ஆனால் பிடிச்சவங்ககிட்ட பல மணி நேரம் பேசலாம். காரணமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி காரணமே இல்லாமல் விலகிறதுக்கும் இதே காரணம் தான் இருக்கும். இந்த துளசி வில்வம், இப்போ நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, வாங்குறதா இருக்கீங்க, சொல்ல போகிறீங்க, அது மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து சாக்கடையான உலகத்தில் வாழ்ந்துன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாலித்தீன் மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம ஜாலியாக இப்போ எப்படி வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா கவர் பண்ணுறது ஒரு ஹெல்மெட்டோ இல்லைனா பெல்ட்டோ சீட் பெல்ட்டோ போட ஒரு சேஃப்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் பரிகாரங்கள் நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்காங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்கள் மூலமாக தீர்வு இருக்குன்னு சொல்லி பல்வேறு பரிகாரங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிற மாயன் செந்தில் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். பரிகார உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கூட உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜோதிடர்கள் சைட்லேருந்து நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க, அதுக்காக நிறைய காசு பணம் செலவு பண்ணி பண்ணுறாங்க. சில பரிகாரங்கள் பலிக்குது, சில பரிகாரங்கள் பலிக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குற பரிகாரங்கள் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், ரொம்ப எளிய பரிகாரங்கள். அதுக்காக வந்து சில மூட நம்பிக்கையான பரிகாரங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற பரிகாரங்களில் ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு இந்த விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இதனால் ஒன்று முக்கியமாக பார்க்கப்படுறது பரிகாரங்கள் பலிக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு பண விரயம் இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்று எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களோட கிளைண்ட்ஸும் சரி நம்மளோட வியூவர்ஸும் சரி நிறைய கமெண்ட்ஸில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்னும் சில பரிகாரங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே மக்களுக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். இதில் அதிகமாக எல்லாரோட குடும்பங்கள்லையும் பார்க்கப்படுறது என்னென்னா, என்னமோ நடக்குது சார் எனக்கு, ஆனால் என்னென்னு எனக்கு புரியல, நான் எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறேன், வீட்டுக்குள்ளார போனாலே எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது, என்னை சுற்றி ஏதோ ஒரு கருப்பு வளையத்துக்குள்ளார நான் சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, என்னன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் தோன்றது இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்களோ, இந்த மந்திரிச்சு வைக்கிறது, தகடு வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ எதிரிகள் எனக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயத்தோடு இருக்கிறேன். இப்படி எனக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம், அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பரிகாரம்? அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவிட்டி நம்ம முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியே மிகப்பெரிய மருத்துவம், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன் பிளாக் பஸ்டர் சொன்னால் நம்மளை சுற்றி ஒரு கருப்பு வளையம் இருக்குது சொன்னீங்களே, எனக்குமே தெரியாத ஒரு வளையம், கருப்பு வளையம். அந்த கருப்பு வளையம் தான் மாயா. இந்த மாயாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த மாயா அந்த பிளாக் ஹோல் மாதிரி கிட்டத்தட்ட மாயாவில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒயிட் தான், ஆனால் அதை எதிரியின் சூழ்ச்சினாலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயனால இந்த காழ்ப்புணர்ச்சினாலேயோ இந்த பிளாக்கை தூவி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இது சயின்டிஃபிக்கல் லாஜிக் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஈஸியாக இருக்குது, இதை எப்படி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா, உடல் இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோ ஃபீல்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக அந்த எலக்ட்ரோ ஃபீல்டை ஒருத்தவங்களை ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ரெயின் போயிட்டுருக்கு, இன்ஜினில் சின்ன ஒரு ஒயர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கே அந்த ஒயர் போச்சுன்னே தெரியாது, ரொம்ப லேட் ஆகிடும். அதேமாரி தான் நம்மளுடைய மூளை இயக்கத்தை கொஞ்சோண்டு ஸ்தமிக்க வச்சிட்டோம்னாக்கா அவங்க அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அந்த ரெண்டு எதிரிகள் வந்து பலத்தோடு மோதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான காற்றோடு காற்றாக கண்ணுக்கு தெரியும் ஒரு பெரிய அம்பை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி நிறுத்திடலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு குண்டூசியை சக்குன்னு வந்து எங்கே கண்ணை குத்திடுச்சுன்னா நம்ம தேடுறதுக்குள்ளார மிளகாப்பொடி தூண மாதிரி தான், நம்ம அது கழுவி வரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் உண்மை தான். ஸோ அதேமாரி நம்ம முன்னோர்களும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பயங்கர பிரெயினி. உடல் இயக்கம்னா அதை சார்ந்த ஒரு ஆறாக இருக்குது. அந்த பாசிட்டிவிட்டியை ஒருத்தன் உடச்சிட்டான்னா அவன் நாசமாக போய்டுவாங்கிற மாதிரி தான் அவன் மற்றவங்களோட கணக்கு. அந்த பாசிட்டிவிட்டி டபுள் பாசிட்டிவ் ஆச்சுன்னா அவன் சூப்பர் பாசிட்டிவாக மாறிடுவாங்கிறது வந்து இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரம் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரம்னா என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை சார். பரிகாரம்னா என்ன, உழைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
கண்டிப்பாக உழைப்பு முக்கியம். இப்போது உழைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக உடம்பு இருக்குது, மைண்ட் இருக்குது. முன்னாடி ஒரு கேட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சாவியே தெரியாத பொண்ணு நீங்கள் உடைச்சி தானே ஆகணும். அதான் பரிகாரம், உடைக்கிற பரிகாரம். நீங்கள் சோர்ந்து விழுவும் போது பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிது பார்த்தீங்கன்னா 2 கை, அதுதான் பரிகாரம். ஸோ வெறும் பரிகாரம் மட்டுமே பண்ணாக்கா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன், நான் இப்போ சொல்கிற பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னேன். அப்படி நீங்கள் வந்து ஒரு கால் எடுத்து ஜம்ப் பண்ணி போக போக நீங்கள் நொடிச்சு விழுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த தடை. ஏதாவது நெகட்டிவிட்டி அப்போ நீங்கள் முள்ளு குத்திக்காமல் பள்ளத்தில் விழாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய சைடு பூஸ்டர்ஸ். இப்போ முருகன் அப்படி எடுத்திங்கனாக்கா இந்த கடம்பா நீடுமன் மாதிரி பக்கத்தில் எப்போதுமே ஒரு தேவதைகள்லாம் சப்போர்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவிட்டிலாம் இல்லாமல் பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பரிகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சில பேருக்கு பிடிக்கல. அது என்னப்பா பரிகாரம் அப்படி கிடையாது. ஒன்று வந்து இயங்காமல் இருக்கும்பொழுது இன்னொன்று இயங்க வைக்கணும், அதான் பரிகாரம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ்ஸ், பூஸ்டர்ஸ், பவுன்சர்ஸ். இந்த பவுன்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி நம்ம இங்கே பக்கத்தில் வர வச்சு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறது. நம்ம எதிரியே இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி, அவன் எங்கேயோ இருந்துட்டு போகிறான், பட் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிட்டா. இதை தான் முன்னோர்கள் பயன்படுத்தி சில இந்த மூலிகைகள் கையில் இருந்தால் இந்த பக்கத்தில் இந்த நெகட்டிவிட்டி வராது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரியான மந்திரங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்களில் நம்ம பாசிட்டிவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்கா அபிமன்யு சக்கரம் மாதிரி நம்மளோட பாசிட்டிவ்குள்ளார இப்போ வந்து நின்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி சக்கரத்துக்குள்ளார அந்த நெகட்டிவிட்டி வந்து சேர்த்துக்குள்ளே நம்ம சேஃபாக இருந்துகிட்டே இருந்துக்கலாம். அடுத்த சேஃப்டிக்கு போயிடலாம், அடுத்த சேஃப்டிக்கு போயிடலாம். அது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு இது தான். ஸோ ஒருத்தன் வீட்டில் நெகட்டிவிட்டி அப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஆள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன, நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் அப்படி ஓடினு இப்படி செஞ்சிடணுன்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வரும். காலையில் பார்த்தீங்கன்னா அது ஏன் என்னத்துக்குன்னே அவங்களுக்கே தெரியாது. எதனால ஒருத்தன் சண்டை போட்டுட்டாங்க, எதுக்காக பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உப்புலாத ஒரு காரியமாக இருக்கும். அந்த டெம்ப்டேஷன் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டோபாமின் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி போய் நல்ல ஹைப்பாக இருக்கும். ஒரு மொபைல் தொடர்ந்து யூஸ் பண்ணி தான் ஹீட் ஆகிடுற மாதிரி மூளைச்சூட கொடுத்துரும். ஸோ எங்கே இப்போ அதான் சொன்னல, ஒரு இன்ஜினில் வந்து எந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஸ்பாட் வச்சோம்னா அவன் குழம்பி போவான். இப்போ இந்த இடத்துல போய் ஒரு நல்ல தெளிவான ஒருத்தவங்க போயினா அங்கே சக்ஸஸ் ஆகிடுவான். தெளிவு இல்லாமல் போனாக்கா தப்பாக செஞ்சு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இயக்கத்தில் போய் அந்த இடத்துல ஒரு குண்டு வைக்கிறது தான் அந்த சூனியங்கள், பில்லி சூனியங்கள்லாம். இதையும் தாண்டி ரொம்ப பண்ணால் ஒருத்தனை ஆளே காலி பண்ணுற அளவுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரியான செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் இப்போ ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஒருத்தனை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அதாவது ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடைகளை உருவாக்கலாம். ஆமாம், ஸ்தம்பனம், ஸ்டாப் இட், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதுவே ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்துடுது. ஸோ இதை தான் இந்த முன்னோர்கள் பார்த்து கண்டுபிடிச்சி இந்த நாளில் இதை செய்யுங்க, இந்த நாள் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் கூட இந்த அஞ்சரை பெட்டிங்கிற ஒரு அதுக்குள்ளே அடங்கிடுது. எல்லாமே கருமூலிகைகள். அதை வச்சு தான் மேக்ஸிமம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகணும், மூலிகையை காப்பு கட்டணும், அங்கேயே விரதம் இருக்கணும், கோழி பலி கொடுக்கணும், அந்த பண்ணணும் இது பண்ணணும், பெரிய ப்ராசஸாக இருந்துச்சுன்னா அவங்க இப்போ எப்படி சொல்லுவாங்க மக்களுக்கு? அதை போய் பண்ண முடியாது. படிக்க வாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இது எங்கே நான் போய் செய்கிறதுன்னு அடுத்தது ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஆனால் அதே இது முன்னோர்கள் நம்மளோட சித்தர்களும் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அஞ்சரை பெட்டிலேயோ உங்கள் வீட்லேயே இல்லை உங்களுக்குள்ளேயே, அதாவது நமக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது பார்த்திங்களா, அதான் கடவுள் சக்தி, கடந்து உள்ளிருக்கும் சக்தி. இதையும் பயன்படுத்தணும். மூலிகை பயன்பாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை சுத்தமாக வச்சுக்கலாம், பாதுகாப்பாக வச்சுக்கலாங்கிறதுனால தான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குது, ஒரு வேளை யாரோ ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன பொருட்களை வச்சு அந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்? ஆதி காலத்துலேயும் பயன்படுத்தி வெள்ளை செம்பருத்தி செடியை வந்து பார்த்திங்கன்னா சொட்டியோடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க, அவ்வளோதான். அது அங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அங்கே என்ன ஒரு நிழலாக வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அது என்ன பக்குவத்தில் வைக்கணுமோ அதேமாதிரி வைக்கிறீங்க. அந்த செடியை வச்சாலே பார்த்தீங்கன்னாக்கா 2-3 நாளே வாடிடும். நீங்கள் என்ன தான் போஷாக்காக கொடுத்தாலும் சரி, இல்லை என்ன தான் நீங்கள் இது சூப்பராக செம்பருத்திலே வெள்ளை செம்பருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ரொம்ப சென்சிட்டிவ். அது நார்மலாக வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வேவ் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கருகி 2-3 நாளில் நீங்கள் தண்ணிலாம் கருகியே போயிடும். அந்த காலத்தில் அரசர்கள் அரண்மனையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வெள்ளை செம்பருத்தி நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய வீடுகளில் கூட நம்ம பார்க்குறோம். ஆமாம், சிவப்பு தான் பார்த்துருப்பீங்க, வெள்ளை ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இப்போ தான் சில பேர் புரிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சுற்றி அரண்மனை சுற்றியே பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்பருத்தி இருக்கும். அதையும் நோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஏதாவது செடி எந்த பக்கம் அந்த செடி வாடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தாலே அந்த சைடாக தான் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சாம்பிராணியோ இல்லை மூலிகை தூபமோ போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படி அவங்க அந்த காலத்தில் அரண்மனை நெகட்டிவிட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இங்கே ஒருத்தர் வந்து நெகட்டிவிட்டி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் பால் வேவ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த எனர்ஜிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசன் பேர், அந்த ஊர் பேர் சொல்லி அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல புகை வந்துட்டுருக்கும், மூலிகைகள்லாம் போட்டு அதை பார்த்திங்கன்னா அதை நெகட்டிவ் வேவ்ஸை உருவாக்கி இமேஜின் பண்ணி அந்த இது அதுக்கு அந்த பால் போய் நேராக அந்த அரண்மனைக்கிட்ட போய் அதை வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த நசிந்து போகுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பாசிட்டிவ் பண்ணலாம்.
ஒருத்தன் டிஸ்டன்ஸ் ஹீலிங் சொல்லுவாங்க இல்லையா, கையில் ஆறாவை கிளியர் பண்ணி அந்த எனர்ஜியை கொடுத்து ஒன் கன்சர்ன் பர்சன் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த பர்சன் நல்லா இருக்கணும் க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் விட்டிங்கன்னா அந்த பால் நேராக போய் அவங்கள அந்த அந்த கன்சர்ன் பர்சன் ஃபோட்டோ வியூலாம் தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் ஆளை தெரியும், போய் பிரெயினில் போய் அட்டாச் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரெயினுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஸோ ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, அது வயிற்றில் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதை க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கிற நல்ல விஷயத்தை அந்த காலத்தில் இந்த எனர்ஜிக்கு நல்லது கெட்டது தெரியாது. எது நம்ம உருவாக்கிறோமோ அது அதையே உருவாகி உயிராகி ரெண்டு நேரம் போகும். இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வேவ்ஸ் போய் பிளாக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாசிட்டிவ் சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஒயிட் பால். அந்த பிளாக் பால் போய் அந்த இடத்துல அந்த எனர்ஜி உடச்சிருச்சு அப்படின்னா அந்த இடமே நசிந்து போக ஆரம்பிச்சிடும். அங்கே அரசர்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும். அதேமாதிரி அங்கே போர் வீரர்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும். அங்கே தான் கரெக்டாக போய் லான்ச் பண்ணுவாங்க அந்த இடத்த பிளாக் ஸ்பாட்ஸை. அந்த இடத்துல ஏனே தெரியாது, அந்த உடம்பு ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல 5,000 பேர் உடம்பு சிக்காயிட்டுனா அவன் போர் எப்படி போய் செய்வான், வால் கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கிறதுக்காக வெள்ளை செம்பருத்திங்கிறத வச்சு அது இந்தமாரி டவுட் ஆச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகே, செம்பருத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சிம்டம்ஸ் இண்டிகேட்டராக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பொருட்களை வச்சு நம்ம விடுபடணும்? அதாவது அந்த விடுபடணுங்கிறது தான் சாம்பிராணி. வலம்புரி காய் அப்படின்னு அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. இப்போ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி வெள்ளை குங்குளியம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. வெள்ளை குங்குளியம், வலம்புரி காய் ரெண்டுமே போதுமான விஷயம்தான். அருகம்புல் பச்சையாக இருக்கும். அருகம்புல் பச்சையாக ஒரு கட்டு வாங்கிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், புது சட்டியில் நம்ம சமத்து குச்சிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்துகளே கிடைக்கிது. பச்சை கற்பூரம் போட்டுறணும். சமத்து குச்சை கொஞ்சம் மேலே போட்டு எரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த பச்சை அருகம்புல் அப்படியே போட்டோம்னா அதோட புகை வருது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி உடனே பட்டு காற்றலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் உடஞ்சிரும். அதோட இந்த வலம்புரி காய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளை குங்குளியம் சாம்பிராணிக்கு ஈக்குவலான ஒன்று. எல்லாத்தையும் பொடி பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அருகம்புல் எரியுது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல் எரிஞ்சு இந்த புகை வரும்போது அந்த இடத்துல அந்த நெருப்பில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சேர்ந்து டெமாலிஷ் ஆகும் பொழுது எப்பேற்பட்ட இந்த சூனிய கோளாறுகளாக இருக்கட்டும், கந்திருஷ்டியாக இருக்கட்டும் அழிந்து போகும். ஏன்னா இதோட இந்த புகை வர்றது பார்த்திங்களா, அருகம்புல்லோட இது 9 கிரகத்தை இழுக்கக்கூடியதான் அருகம்புல். அதனால விநாயகர் காலத்தில் போடுவாங்க. ஏன்னா அந்த ஃபுல் பவரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. சேம் பொசிஷன் தான் இங்கேயும். இந்த சட்டியில் இருக்கக்கூடிய புகையை நம்ம வீடை சுற்றி காமிக்கணும். அது பூஜை ரூமாக இருக்கட்டும் சரி, படுக்க ரூமாக இருக்கட்டும், இல்லைனா பிஸ்னஸ் பிளேஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அருகம்புல், வலம்பரிக்காய், அதேமாதிரி வெள்ளை குங்குளியம், சாம்பிராணியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் போடும்பொழுது எல்லாமே காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தங்க வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் காற்றலையோட எங்கெங்கேயோ வரக்கூடிய நெகட்டிவ் நம்ம காற்றில் வரதானே செய்யும். இது மாதிரி ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம குளிச்சுட்டு இந்த புகையை போட்டாங்கனாலே வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவிட்டி இருக்கவே இருக்காது. இதை நம்ம வெள்ளிக்கிழமை பண்ண முடியலைன்னா ஒரு 3 வெள்ளிக்கிழமை 2 கிழமை எப்போயாவது வெள்ளிக்கிழமை போட்டாலே போதுமான விஷயம்தான். எப்பேற்பட்ட சோனிய கோளாறு இருக்கட்டும், அதேமாதிரி திருஷ்டியாக இருக்கட்டும், வாசாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசாப்பு வேறு, சாபம் வேறு. வாசாப்புங்கிறது பார்த்திங்கன்னா வாயில் உடம்புலேருந்து வரக்கூடிய வயிறு எரிஞ்சு சொல்கிறோம் பாருங்கிறது தான் வாசாப்பு. சாபங்கிறது நார்மலாக நீ வம்சமே அழிந்து போகுங்கிறது தான் இது சாபம். இப்படி தெரிந்தும் தெரியாமலும் அறியாமலும் நம்ம ஏதோ ரூபத்தில் நம்ம யாருக்காவது தெரியாமல் கூட ஏதாவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். நமக்கே தெரியாமல் அந்த வேவ் என்ன பண்ணும், நம்மளுக்கு முன்னாடி கிரேட் நினைக்கும். அதை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய கன் ஷூட்டர் தான் அந்த பரிகாரங்கள்லாம். ஓகே, சில வீடுகளில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஓகே. சில நபர்கள் நான் வெளியில் இருக்கிறப்பெல்லாம் நல்லா தான் இருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன் நல்லா இருக்கேன், வெளியில் நண்பர்களோட பழகிறேன் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்குள்ளார வந்தனாலே எனக்கு ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஆகிடுது. உள்ளே வந்த உடனே கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்துருது, பிள்ளைங்க கூட சரியாக பேச முடியல, ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, பக்கத்து வீடுகளில் கூட ஏதாவது சண்டை ஆகிடுது, இல்லைனா நாங்கள் மட்டும் தனியாக இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன்ஸே இல்லாமல் நாங்கள் மட்டும் ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிறோம், வாழ்க்கையே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்குது, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா நான் நார்மல் ஆகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனைகளுக்கும் இதே மாதிரி பரிகாரம் சரியாக இருக்குமா? இதுவும் ரிலேட்டட் தான். ஆனால் இது விஷக்காற்று அப்படின்னு பேர். எப்பேற்பட்ட விஷக்காற்றையும் உடைக்கும், விஷத்தை முறிக்கும் வசம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பரிகாரத்தில். இதை நிலைவாசல் தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசல் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் வெள்ளை துணியில் வசம்பு ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுருவாங்க. பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வசம்பு நம்ம அசால்ட்டாக கிடைக்கிறது தான். அது ஒரு சாதாரண விஷயம் தானே அந்த காலத்தில் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வைத்தியர் உட்காந்துருப்பாரு, போயிட்டு நம்ம வசம்பு எடுத்துருவான்னு சொல்லிட்டோம்னா அது வசம்பு தானே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக பேர் சொல்லாதது எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு கையில் கட்டினதுக்கு காரணம் அந்த மாதிரி ரீச் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விஷத்தை முறிக்கும் அம்பு வச அம்பு விஷ அம்பு இதுதான் உண்டு. ஸோ இது என்ன பண்ணி இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வருது, சந்தேகம் வருது, காரணமே இல்லாமல் அடிக்கிறாங்க, காரணமே இல்லாமல் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான அடிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அடிக்கிற விஷயம் ஒன்று இருக்கும், இந்த பிரிவினை இருக்கும், 2 பேரோட ஃப்ரீக்வன்ஸுமே இருக்காது, அன்பே இருக்காது. வருவாங்க ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க,
யாருமே ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் இருக்குன்னா விஷக்காற்றுன்னு பேர், அதுக்கு பேர். இதுவும் அதுமாரி கிட்டத்தட்ட நம்மளுடைய செவி வழியாகவும் சரி, நம்மளுடைய ஒரு ஏர் பம்ப் தான் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த விஷக்காற்று. அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த இது அதேமாதிரி தூபத்தில் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாலை நேரத்தில் ஈவினிங் டைம் 6 மணிக்கு மேலே தான் அதேமாதிரி சாம்பிராணி, வசம்பு பவுடர், அவ்வளோதான். மற்றபடி அதோடு சேர்த்து நம்ம வந்து புகையாக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நாட்டுக்கறியிலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல கறி உண்டாக்கி அதேமாரி நம்ம என்ன பண்ணுறோம், வசம்பு பொடியை வந்து அப்படியே என்ன பண்ணி ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே புகையாக காமிச்சாலே போதும். இதை வந்து டெய்லியுமே போடலாம். நைட் 6 மணிக்கு போட்டோம் அப்படி கேட்டிங்கனாக்கா, அதேமாதிரி பச்சி சாஸ்திரத்தில் பச்சி சாபமும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஏன் என்னத்துக்கு காரணமாக சண்டை வருது, ஏன் அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை வருது, எதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, எதுக்காக இந்த கருத்து வேறுபாடு வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லை. பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு பேசினா எவ்வளோ நேரம் பேச முடியும், ஆனால் பிடிச்சவங்ககிட்ட பல மணி நேரம் பேசலாம். காரணமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி காரணமே இல்லாமல் விலகிறதுக்கும் இதே காரணம் தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு வெளியில் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு வெளியில் நாங்கள்லாம் வெளில போவோம், ஃபேமிலியாக எல்லோரும் சந்தோஷமாக வருவோம். வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே மாறுது அப்படின்னு சொன்னாங்கனாலே அது விஷக்காற்று இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷக்காற்றுக்கு வந்து வெறும் விஷம்பு மட்டும் போதும். விஷத்தை முறிக்கும் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்றை சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த புகையை. அதேமாதிரி வயிற்றுலையும் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ட்ராக் இருந்திருக்கும், இல்லாட்டி நெகட்டிவிட்டி எங்கேயாவது ஸ்மெல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகும்போது அந்த காற்றலையோடு உள்ளே போய் என்ன ஆகுனாக்கா அந்த குடலை தான் பாதிக்கும். ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய குடலை பாதிக்கும். சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதுதான் மெலிஞ்சி போகிறது. என்னென்ன தெரியல, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறானாக்கா அங்கே வயிறு அங்கே வந்து குன்மத்தில் வந்து அடி வாங்கியிருக்கும், அதோட பவர் பாயிண்ட் அடி வாங்கியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி அந்த வசம்போடைய புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது அது என்னாகும், ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ திருப்பி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. ஏன் இவன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், எனக்கு தெரியாது, அன்பாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க. அதேமாதிரி பசங்கக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். பணம் சேர்வதும் அதில் தான் அடங்கியிருக்கு. குணம் மாறுவதுக்கு மட்டும் இல்லை, பணமும் வராது. ஏன்னா அவங்களோட மைண்டே சரி இருக்காது. அதேமாதிரி அந்த இடத்துல விண்டும் சரி இருக்காது, வைண்டிங்கும் சரி இருக்காது, பாண்டிங்கும் சரி இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகணுன்னாக்க இந்த புகையெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் இருக்கிற இடத்துலையும் காமிச்சோம் அப்படின்னாக்கா அட்ராக்ஷன், அதாவது விஷத்தையும் முறிக்கும் அம்பும் வசம்பு சொல்லலாம், வசம்பு அப்படின்னு இழுக்குன்னு சொல்லுவாங்க. அட்ராக்ஷன் பாரு, வசம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், அவன் வசம் சென்றடைய வேண்டும் அப்படின்னாக்கா அவனை அட்ராக்ட் பண்ணி கொண்டு போகணும், அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு படத்தில் பார்த்துருக்கலாம் நீங்கள், அதாவது இன்னொருத்தனை மயக்கிறதுக்கு வசம்பு மை வைக்கிறியா அப்படின்னு கூட கேட்பாங்க. வசம்பு மை வச்சுட்டு போறியா அப்படிம்பாங்க. கண்மையை கூட அதில் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் வார்த்தைக்கு தான் வரும். ஆனால் இந்த மாதிரி அட்ராக்ஷன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் வேவ் போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, அப்படி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில குடும்பங்களில் பார்க்குறோம், வீட்டில் கணவன் மனைவிக்கு மட்டும் தான் பிரச்சனை. வேறு எல்லாருமே பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க, மற்ற வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் என்னவோ தெரில, சமீப காலங்களாக தொடர்ந்து கணவன் மனைவியிடையே சண்டை வந்துகிட்டே இருக்குது. சின்னோண்டு விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் சண்டை. இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்படி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவாங்க, அங்கே சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி செட் ஆகிடும். காலப்போக்கில் தான் இந்த மாதிரி சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நெகட்டிவிட்டின்னு ஃபார்மேஷன் இருக்கும்போது இவங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நிலம்பலம் வாங்கியிருக்கலாம். அந்த மற்றவங்களோட பொறாமை புகழ்ச்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுனா, இப்போ 2 பேரோட ஃப்ரீக்வன்சி இப்படிங்க இருக்குன்னா, இதோட ஹோல் இது ஒரு ஹோல் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு வேவ் வருது, இதுலேருந்து வருது, இந்த கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் பாண்டிங். கணவன் மனைவியே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி பாண்டிங் வந்து இப்போ இந்த ஒன்று லாக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் வாயை திறந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னு தெரியாது. இல்லைன்னா இது வாயை திறந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஃப்ரீக்வன்சி லாக். இந்த ஃப்ரீக்வன்சி லாக் வந்து பாண்டிங் திருப்பி கப்ளிங் கொடுத்துட்டோம்னா நல்லா ஆகிடுவாங்க. இல்லையா, ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மாதிரி போயிடும். ஸோ அப்போது இதுக்கான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை. வெற்றியை தரும் வெற்றிலை. இந்த வெற்றிலை வாசம் நல்லா கசக்கி மோந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு ஈர்ப்பு இருக்கும், செம்மையாக இருக்கும். சில பேருக்கு அதில் அடிக்டாகவே இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெத்தலை காம்பை சாப்பிட்டு தாக்கமாக சாப்பிட்ருப்பாங்க. அதோட ஈர்ப்பு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கும். திருடிலாம் திங்கிற அளவுக்குலாம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பு தரக்கூடியது வெற்றிலை. ஸோ இப்போ அதாவது வெற்றிலையை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 வெத்தலை எடுத்துக்கணும். 2 வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெத்தலையில் வந்து இது 100% ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும்தான். நான் கொடி தாலி கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தான் இது பயன்படும். இது இல்லாமல் வேறு யாரும் நெகட்டிவாக பண்ணால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இதையும் தெளிவாக எழுதியிருக்காங்க இன்றைக்கி முன்னோர்கள். என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் 7 ஜென்மமும் பாவம் வந்து சேரும், அழியா எளியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்கள் குடும்பமே அழிஞ்சு போகும், இது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம். இப்போ ஒரு வெத்தலையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஹஸ்பண்ட் நேம் எழுதணும், இன்னொரு வெத்தலையில் ஒய்ஃப் நேம் எழுதணும், மஞ்சள் கிழங்கு 2 எடுத்துக்கணும், பச்சை கருப்பரம் உள்ளே போட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா காற்று போகாத அலுமினியமாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம், இல்லைனா பீங்கானாக இருக்கலாம், இவ்வளோதான். இல்லை காப்பர் இருக்கலாம். ஸோ இரும்பு மட்டும் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வெத்தலையை உள்ளே போட்டு வெத்தலை அவங்க ஹஸ்பண்ட் நேம் எழுதியிருக்கும்,
கணவன் பேர் எழுதியிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், கிழங்கு மஞ்சள், இதை போட்டு நல்லா ஏர் டைட் லாக் பண்ணிட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். இப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும், ஒரு ஈர்ப்பு நடக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கும். அந்த வெத்தலை நார்மலாகவே அந்த ஸ்மெல், அந்த மூலிகையோட தன்மை, அதை நீங்கள் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் தான் எழுதணும், பிளாக்ல எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்கெட்சு மார்க்கர் எதுவும் வேணால் எழுதுங்க சூப்பராக. இதை எடுத்து உள்ளே போட்டு வச்சுருங்க. பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி உள்ளே போட்டாலே போதுமான விஷயம்தான். இதில் பச்சை கற்பூரம் சொல்லவே தேவையில்லை, அதுலேயும் செம்ம ஸ்மெல் இருக்கும். இது வாடை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடை அப்படின்னாக்கா ஸ்மெல், அரோமா, ஃப்ராக்ரன்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க பொருத்தம் பார்த்தே கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏதோ லவ் மேரேஜ் கூட ஆயிருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு ஈர்ப்பை உருவாக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கே உருவாக்கும். ஏனே தெரியாமல் அவர் சண்டை போட்டேன்ப்பா, சாரி, நான் அந்த விட்டு கொடுக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, ஈகோ, அது ஈஸி கோவாக மாறும். அதான் ஈகோ கோஸ் டு ஈஸி கோ அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ இது வந்து இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இந்த ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுங்க, வெத்தலை காஞ்சிருக்குமா, காஞ்சிடும். அந்த வெத்தலையை எடுத்து நம்ம கால்படாத இடத்துல போட்டு ஃப்ரெஷ்ஷாக வெத்தலையை மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இதை மாற்றிட்டு வந்தாலே போதும். சில பேர் வந்து இதை ஹஸ்பண்ட் செய்ய மாட்டாங்க, இல்லைன்னா ஒய்ஃப் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்காக அப்பா அம்மா கூட செய்யலாம். அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களோட பேர் மட்டும் பேர் எழுதி போட்டாலே போதும். இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வரும்னா 2 பேர் ஃபோட்டோ உள்ளே போடலாம். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உயிர் நாடி பிம்பம் எடுக்கும் போதே இருக்கக்கூடிய 6ஆம் லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் 2 ஃபோட்டோவும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் பேர் எழுதினாலே போதுமான விஷயந்தான். பேர் எழுதும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதினாலும் ஓகே தான், அவங்களோட ராசி எழுதினாலும் ஓகே தான். ஆனால் பேர் தான் அங்கே விளையாடும். ஸோ இந்த பரிகாரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கை கண்ட பரிகாரம்னு சொல்லலாம். இது பல பேர் லைஃப்பை சூப்பராக மாற்றி கொடுத்துருக்கு. ஓகே, கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளார நம்ம அதை எப்படியாவது பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் இந்த நம்மளை பார்த்து பொறாமப்படுற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம கூடயே தான் பழகிட்டு இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸாக இருக்கலாம். எல்லாரும் நமக்கேற்ற மாதிரி நமக்கு கண் முன்னாடி நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் பின்னாடி ஒரு பொறாமன்னு இருக்கும். ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா நமக்கு முன்னாடி அப்படியா ரொம்ப சந்தோஷம், நீ அப்படிலாம் வாங்குவேன்னு எனக்கு தெரியும், வாழ்த்துக்கள்னு சொல்கிறவங்க, இதெல்லாம் கார்லாம் ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களோட பொறாமை நம்ம வளர்ச்சியை பார்த்து பின்னாடி செய்கிற சில சூழ்ச்சிகள், பொறாமையினால் பண்ணுற சூழ்ச்சிகள், இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது? கண்டிப்பாக இது வந்து இப்போ நேற்று இல்லை, தொண்டத்தட்டு அப்போலேருந்து உண்டு. மனது ஈனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சூப்பரான தான் இருப்பாங்க, யாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனால் அந்த அதாவது அந்த டேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, டேஸ்ட்டில் நிறையா இருக்குது, இனிப்பு, புளிப்பு, காரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 7 ரசம் நடிப்பு இருக்குது, 7 வகையான சுரங்கள் இருக்குது. அதில் வந்து இன்பில்ட் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த போட்டி பொறாமை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிறது தான். ஆனால் அது அவங்க பக்குவத்தில் அவங்களுடைய வளர்கிற இடத்துல தான் பார்த்திங்கனாக்கா இது வந்து எதையும் பேலன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஞானிகளால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்போ இந்த போட்டி பொறாமைலாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுக்கவும் முடியாது. ஆனால் யார் நல்லவங்க கெட்டவங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்படி போனால் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம பின்னோக்கியே ஓடிட்டு இருக்கணும், யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம போய்கிட்டே இருக்கணும், ஆனால் சேஃப்டியாக போயிட்டு இருக்கணுங்கிறதுக்கு தான் துளசி வில்வம். இந்த துளசி வில்வம் இப்போ நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, வாங்குறதா இருக்கீங்க, சொல்ல போகிறீங்க, அதனால நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து சாக்கடையான உலகத்தில் வாழ்ந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாலித்தீன் மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம ஜாலியாக இப்போ எப்படி வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா கவர் பண்ணுறது ஒரு ஹெல்மெட்டோ இல்லைனா பெல்ட்டோ, சீட் பெல்ட்டோ போட ஒரு சேஃப்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் பரிகாரங்கள் நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ போட்டி போறாமல் இருக்கக்கூடியது நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி வில்வம் தான். துன்பத்தை போக்கும் துளசி, எல்லாத்தையும் வெல்லும் வில்வம். இப்போ 2மே போதுமான விஷயம். இதை பவுடராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அதை நிழலாக காய வச்சு அதை பவுடர் பண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது 100 கிராம் துளசி, 100 கிராம், அதேமாதிரி வில்வம் ஒரு 100 கிராம், 2யுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த 7 days இதுலேருந்து வாங்கி இந்த குப்பைகள் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை டிஸ்போஸ் பண்ணணும். அன்றைக்கி ரெஸ்ட் டே தானே, அதனால் நம்ம வீட்டில் இருப்போம். ஆனால் இன்றைக்கி ரெஸ்ட் டேவும் வந்து இன்றைக்கி எல்லாமே பிஸியாக தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த ரெஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த துளசி பவுடரும் வில்வம் பவுடரும் சேர்த்து வச்சு ஒரு பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம உச்சந்தலையில் வச்சாலே போதும். உச்சந்தலையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்கள் அது உள்ளது வைக்கிற D20 ஏரியா, இது டோட்டலாக சக்கராஸ் பேலன்ஸில் இருக்கும், எல்லா ஆர்கன்ஸையும் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும், நேச்சுரல் ஸ்டீராய்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வில்வம், இலை, துளசி 2யும் மிக்ஸ் பண்ணி உச்சந்தலையில் வச்சுக்கிறோம். உச்சந்தலையில் வச்சு ஒரு 1/2 hour ஜாலியாக எல்லாத்தையும் உங்களோட சின்ன வேலையை விட்டு குளிச்சிட்டாலே போதுமான விஷயம். ஸோ அந்த 7 daysக்கான நீங்கள் போட்டி பொறாமைகள் எல்லாமே அந்த அத்தோடு நம்ம டோட்டலாக வாரி வெளில போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமேட்டு நம்ம குளிச்சாலும் இது நம்மளோட முன்னோர்களுக்கும் சரி, நம்மளோட இப்போ வருங்காலங்கிறது சொல்லி கொடுத்துடணும். துளசியும் வில்வம் உன்னை பாதுகாக்கும், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதான் துன்பம் போக்கும். எப்பேற்பட்ட துன்பம் நீங்கள் என்னென்னா போகிறீங்க, தடங்கள்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் உடச்சி விட்டுடும், அதை பாசிட்டிவ் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிடும். அதேமாதிரி வில்வம் வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் வந்து நிறுத்தி வச்சிருக்கும். ஃப்ரண்ட்டில் நிற்கிற ஏதாவது கேட் இருக்குது, இல்லை ஏதாவது தடை இருக்குது, இல்லைன்னா பீடைகள் இருக்குன்னா அதை தூக்கி உடைக்கிறது தான் வில்வம்.
ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 சூப்பர். ஒன்று துடைக்கும், ஒன்று வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இந்த ரெண்டையுமே முன்னோர்கள் அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது பண்ணாலே போதும், இந்த மாதிரியான போட்டி பொறாய்கள் எதுவுமே இருக்காது. இது வந்து நம்மளையும் செஞ்சுக்கலாம். அதே ஞாயிற்றுக்கிழமை அந்த புகை போடுறதுலையும் இதே ஆகலாம். புகையில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த வில்வம் துளசி இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதேமாதிரி சின்ன ஒரு கறியில் வந்து நெருப்பு துண்டை உருவாக்கி சாம்பிராணியோடு இந்த பவுடரை சேர்த்து போட்டு பார்த்திங்கன்னா வீடும் சுத்தமாக இருக்கும். அதனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், உயிர் வாழும் கூடும், அந்த தேகம் என்ற இந்த கூடும் சுத்தமாக இருக்கணும், நம்ம வாழ்கிற வீடும் சுத்தமாக இருக்கணும். ரெண்டையுமே பாசிட்டிவாக வச்சுருந்தோம்னாக்கா தோல்வி என்பதே இருக்காது, சண்டை என்பதே இருக்காதுங்கிறது தான் அதோட விஷயமே. இப்படி மறைமுகமான எதிரிகள் அப்படிங்கிறத தாண்டி நேரடியான எதிரிகளை நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் சந்திக்கிறோம். ஒன்று, பக்கத்து வீடுகளில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையிலேருந்து அவர் நமக்கு எதிரியாகவே இருந்திருப்பார். நம்மளை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நேருக்கு நேராக சொல்லுவார். இப்படி பண்ணுறேன் பாரு, நீ இந்த இடத்துல காரை நிப்பாட்டிவா, நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்ட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை பண்ணுவார். ஆஃபீஸில் ஒரு கலீக் கூட வேலை பார்க்குற நபராக இருக்கலாம், அவங்க ஏடிக்கு போட்டியாக வேணும்னே எதிர்க்க நின்று எதிர்த்து பேசுவாங்க. இந்த விஷயத்தை நீ பண்ண முடியாது, உன்னை பண்ண விட மாட்டேன், உன்னோட முன்னேற்றத்தை தடுத்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மல்லு கட்டி நிற்கிற கேரக்டர்ஸ் பார்ப்போம். சில நேரங்களில் நம்மளோட மேல் அதிகாரியாக இருப்பாங்க, வேறு வழியே இருக்காது, அவங்க ஒரு டார்கெட் பண்ணுவாங்க, நான் உன்னை வந்து என்ன லெவலில் கொண்டு வர பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி நம்மளை வந்து அப்படி வச்சு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களோட வாழ்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது? எதாவது சொல்லுவாங்க, எதிரியையும் நண்பனாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிக்கு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னுக்கா அது வந்து வாழ்க்கையே கிடையாது. ஏதோ தெரியாமல் அவங்க எதிரி ஆகிருக்கலாம், இல்லை நம்ம செஞ்ச ஏதோ கண்ணுக்கு தெரியாத அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இங்கே தான் அந்த ஃப்ரீக்வன்சியே வேறுபடுறதே காரணம். பல வருஷமாக நம்ம பக்கத்தில் இருக்க போகிறோம், ஆபத்தில் வந்து உதவுவாங்களேன்ற எண்ணம் நமக்கு பேக் ஃப்ரெஷ் கிடையாது, பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சண்டை போட்டுப்பாங்க. பக்கத்தில் தானே இருக்க போகிறோம், ஏதாவது அன்பு ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு நம்ம தானே இருக்க போகிறோம்னு தெரியாது. அந்த காலத்தில் இருந்துச்சு, சூப்பராக இருப்பாங்க, குடும்பம் மாதிரி இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. காரணம் நீங்கள் சொன்னீங்களா, அந்த போட்டி போகிறாமல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீடியோ வச்சிருக்கேன், இவ்வளோ தான் வச்சிருக்கேன், அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இந்த இதெல்லாம் உடைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஷியலாக இருக்கட்டும், அவங்க மேலதிகாரியாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற சக கொலீக்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா பேக்கப் ஒர்க் இருக்கும், பொறாமை இருக்கும், ஈகோ இருக்கும், புதுசாக வந்திருக்கேன் பழசாக வந்திருக்கும், ஏதாவது ஒன்று பார்த்து காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் எதிரியையும் நண்பனாக்கு. நீ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கோ. அதேமாதிரி இந்த மாதிரியான எதிரியை நண்பனாக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. மாயிலை. இந்த மாயிலை இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ அற்புதமான மகா இலை. இந்த மாயிலை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அதே மாதிரி தான் புகையிடும் முறையிலே எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த பவுடர் ஆக்கி கையில் வச்சுக்கிட்டும் எடுத்துக்கலாம். மாயிலை இருக்குது பார்த்திங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. மகா சமாஸ்தானத்தையும் உருவாக்கும், அதேமாதிரி மகா சக்தியை உருவாக்கும். அதனால தான் மாம்பலகையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. மா இலை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போது இதே மாதிரியான புகை போடுறதுல பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் நம்ம சண்டையில் இதுக்கு கால அளவே கிடையாது, எப்போ வேணாலும் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பேர் மைண்டில் வச்சுக்கணும், இல்லை அவங்க ஃபேஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த புகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மா இலை பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் போடணும். இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும். எனக்கு என்னுடைய இதில் எதிரியாக பார்க்கக்கூடாது அவங்கள, நானும் அவங்க எதிரியாக பார்க்கல, நான் பாட்டுக்கு என் வெளியில் போகிறேன், அவங்க பாட்டு அவங்க போய் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலேயே நம்ம அந்த மாயிலையே நம்ம வந்து பவுடராக போட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமான விஷயம். இந்த புகை எப்பேற்பட்ட பகையையும் உடைக்கும். அதான் இந்த புகை எப்பேற்பட்ட பகையையும் உடைக்கும். வெறும் மாயிலை, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கறியில் சாம்பிராணி போகிற அளவுக்கு இந்த கந்து மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லையா, இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, அப்ராட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கறி எங்கே போய் உருவாக்குறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி இந்த ரெடிமேடாக நிறையாவே கிடைக்கிது. அழகாக வாங்கி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி கூட நிறைய 4-5 இடத்துல போட்டு அது நமக்கு தேவையான நல்ல நெருப்பு கந்து, அவ்வளோதான். இந்த கந்தில் நம்ம மா இலை பவுடரை மட்டும் போட்டாலே போதும். அந்த யார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் நல்லா இருக்கேன், என்னை என் வழியில் வராமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். நம்ம வீட்டிலேயே வச்சு நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இந்த மா இலை போடும்பொழுது நம்ம நினைக்கிற விஷயம் தான் முக்கியம். அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களால எந்த விதமான தொந்தரவும் எனக்கு இருக்கக்கூடாது, என்னால் அவங்களுக்கு இருக்காது, அவ்வளோதான். இது வந்து என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக மனசளவில் நம்மளும் சாந்தமாகிடுவோம், அவங்களும் சாந்தி ஆகிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி லெவல். அதனால தான் இந்த எதிரியையும் நண்பனாக்கு. கடைசி வரைக்கும் அந்த எதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவனை பார்த்துட்டே நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. இதுமாரி 1000 எதிரி வர போகிறாங்க லைஃப்பில், அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்கள கடந்து நீ போய் ஜெயிச்சு நிற்கணும் இல்லையா. நீ ஒருத்தனை மட்டும் பார்த்துருந்தீங்க, நீங்கள் போகும் பாதை உங்களுக்கு அதோட தடைப்படும் அப்படின்னு தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கேன். நீ தடையின்றி போய்கிட்டே இரு, இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நீ சேஃப்டியாக இருப்ப, அவங்க குழந்தை சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு இப்போ இதை புகை போடும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனமாற்றம் இருக்கும். அவன்கிட்ட போய் நேருக்கு நமக்கு 1000 வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த பாண்டிங் சொல்லுங்களேன், லவ் பாண்டிங்கும் சரி, இந்த மாதிரியான கனெக்டிவ் பாண்டிங்கும் இப்படி தான் இருக்கும். இதை விட்டு டக்குன்னு அவங்க வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னே தெரியாது, அவ்வளோ வேலையை பார்த்து நமக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவனும் முன்னேற மாட்டான், நம்மளும் முன்னேற மாட்டோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயிலை வந்து பொடியாகவும் போடலாம், இல்லைனா போட முடியாது. அப்ராட்லாம் பார்த்திங்கன்னா புகையில் சென்சார் இருக்கும் மேலே,
அதனால் அவங்க அது போட முடியாது. அதேமாதிரி மாயிலை பவுடரை கையில் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணாலே போதுமான விஷயம். நான் உடம்புல ஒரு ஹீட் இருக்குது, கையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாயிலை போட வச்சுட்டு யார் கன்சர்ன் பர்சன் எதிரியோ அவங்க மைண்டில் நினச்சிக்கிட்டு இதுமாதிரி அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் வழியிலே வரக்கூடாது, வரவும் வேண்டாம், நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாயிலை பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒருத்தர் கை கழுவி விட்டாலே போதும். அப்படி ஒரு பவுடர் தான் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு அது என்ன நினைக்கிறாங்களோ அது பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த மாதிரி எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. எனக்கு குறிப்பிட்டு இந்த ராசி, இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், ஆனால் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாங்க. இந்த வருஷம் வந்து உனக்கு ஜென்ம சனிங்கிறாங்க, அஷ்டம சனிங்கிறாங்க, கண்டக சனிங்கிறாங்க. அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சொன்னதுனால நடக்குதா இல்லை நடக்கிறது அவங்க சொல்கிறாங்களான்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த நேரங்கள் எல்லாமே கெட்ட நேரமாகவே இருக்குது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கெட்ட நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு? சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.